வல்லமையானோ வேறொரு நாமம் இல்லை. மனுஷனுக்குள்ளே வல்லமையானோ வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானோர் நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானோர் நாமம் உண்டு. மனுஷனுக்குள்ளே வல்லமையானோர் வேறொரு நாமம் இல்லை. மனுஷனுக்குள்ளே வல்லமையானோ வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமாங்க, ஏசுப்பாவோட நாமம் சர்வ வல்லமை உள்ள நாமமா இருக்கு. இந்த நாள்ல கூட நம்மளோட வாழ்க்கையில மலை போல பெரிய பர்வதமா நம்மளோட வாழ்க்கையில பெரிய ஒரு மலை இருந்து கொண்டே இருக்கலாம். அது நம்மளோட வாழ்க்கையில நம்மள அடுத்த கட்டத்துக்கு போக விடாம பெரிய ஒரு தடையா இருக்கலாம். அது நம்மளோட பலவீனமா இருக்கலாம். இல்ல வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்வதற்கு ஒரு வழிய போக்க உண்டு பண்ணாம பெரிய பர்வதமா தோன்றி இந்த நாள்ல எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய தடையா இருக்கலாம். ஆனா இந்த நாள்ல கூட தேவன் நம்மளுக்கு வாக்கு பண்றார். சகரியா 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் அப்படின்னு இந்த நாள்ல தேவன் நம்மளுக்கு வாக்கு பண்றாருங்க. ஆமாங்க, நம்மளோட வாழ்க்கையில பெரிய பர்வதமா இருக்கிற காரியம் எல்லாம் சமபூமியா தேவன் இந்த நாள்ல ஒன்றுமே இல்லாம அகற்றி போட்டிருக்காரு. விசுவாசிங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பெரிய பர்வதம் ஒன்றுமே இல்லாம அகன்று போகணும்னா அதுக்கு முன்னாடி வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பெரிய பர்வதம் ஒன்றுமில்லாமல் நம்மளோட வாழ்க்கையில இருந்து அகன்று போகணும்னா நம்மளோட பலத்தினாலேயோ, நம்மளோட தாளந்தினாலேயோ, நம்மளோட படிப்புனாலேயோ, இல்லை நம்மளுக்கு இருக்க டைட்டில்னாலேயோ, இல்லை நம்மளோட சுய பலத்தினாலும் எதுவுமே செய்ய முடியாது. ஆனா தேவனோட ஆவினாலே இந்த பர்வதம் ஒன்றுமில்லாமல் அகன்று போகும். அதுக்கு நீங்க விசுவாசிக்கணும். உங்க வாழ்க்கையை தேவனோட கரத்துக்குள்ளாக கொடுக்கணும். நம்மளோட பலத்துல எதுவுமே செய்ய முடியாது. தேவனோட பலன் வரும்போது இந்த பர்வதம், இந்த பெரிய பர்வதமா இருக்கிற இந்த காரியம், ஒரு கசப்பு இல்லைன்னா பலவீனம் எல்லாமே அகன்று போகும். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you all.